வணக்கம் நட்புகளே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸ் ஹேண்ட்பேக் டோட் பேக் மாதிரி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான பேக்கு, சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே 3 சீட் பீட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரைஸ் பீடு, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 சீட் பீட் போட்டு இன்னொரு ரைஸ் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட் இதில் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரணும். இப்போ அடுத்த இது சேர்த்திக்குவோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் லெஃப்ட் சைடு 3 சீட் பீடு, ரைட் சைடு 3 சீட் பீடு, சென்டரில் இந்த பீடு ரைஸ் பீட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வரும். இப்படியே நமக்கு 16 பீட் வர அளவுக்கு நம்ம இதே ஸ்டெப்பை திருப்பி 16 பீட் வர வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்குவோம். சேம் இப்போ இந்த ரெண்டாவதுல சேர்த்த மாதிரி இங்கிட்டு 3 சீட் பீடு, இங்கிட்டு 3 சீட் பீடு, ரைட்டில் 3 லெஃப்ட்டில் 3, சென்டரில் இந்த பீடை வச்சு க்ராஸ் பண்ணிக்குவோம். இந்த போல் ரைஸ் பீட் இல்லாதவங்க நார்மல் ரவுண்ட் பீட்ஸில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டோட்டலி 16 பீசஸ் இந்த நடுவால் இருக்கிற பீடு 16 வர மாதிரி நம்ம பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இப்போ 16 வந்துருச்சு. இப்போ நம்ம ரைட் சைடில் 3 சீட், இப்போ நம்ம இந்த சைடில் இருந்து 3 பீடு ஆட் பண்ணியிருக்கோம்ல, இந்த லாஸ்ட்டில் 16th இது முடிஞ்சிருக்குல்ல, இதில் ரைட் சைடு 3 பீடு ஆட் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த எண்டில் இருக்கிறதுக்குள்ளார நம்ம விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம அடுத்த லைன் கொண்டுட்டு போகணும். ஸோ இந்த இடத்துல ரைட் சைடு ஒரு சீட் பீடு, லெஃப்ட் சைடு ஒரு சீட் பீடு எடுத்துகிட்டு சென்டரில் ஒன்றா க்ராஸ் பண்ணிடலாம். இப்போ லெஃப்ட் சைடு ஒன்று ஆட் பண்ணிட்டேன். ரைட் சைடு ஒன்று ஆட் பண்ணியாச்சு. சென்டரில் ஒன்று போட்டு நம்ம க்ராஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு. இந்த மாதிரி இருக்கும். வச்சோம்னா நமக்கு ஈக்குவலாக இருக்கும். 2 சைடும் லேடர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த சென்டரில் க்ராஸ் பண்ணி முடிச்சிடணும் இல்லையா? முடிச்சுட்டு ரைட் சைடில் ஒரு பீட் போட்டுக்கணும், ஒரு சீட் பீட் போட்டுக்கணும். அடுத்து ஒரு ரைஸ் பீடு, அடுத்து 3 சீட் பீடு, அடுத்து ஒரு ரைஸ் பீடு. அதே போல் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரே ஒரு பீட் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்த ஸ்டெப் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ரைஸ் பீட்டில் மேலே போட்டிருக்கிற இந்த பீட்டில் நம்ம க்ராஸ் பண்ணிக்குவோம். க்ராஸ் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி வரும். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று போட்டுக்கணும். இந்த ஒயரில் 2 ஒயரில் இங்கிட்ட இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம க்ராஸ் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி வரும். இப்போ ஒவ்வொரு இதுலேயுமே இப்போ இந்த சைடு இந்த இது லாஸ்ட்டில் முடிச்சிட்டோம் இல்லையா? இந்த ரைஸ் பீடில் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரே ஒரு சீட் பீட் ஆட் பண்ணிக்குவோம். ஒரே ஒரு சீட் பீட் ஆட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்க ஒயரை அதுக்கு அடுத்து இருக்க பீட்டில் சென்டரில் மட்டும் விடணும். இந்த சென்டரில் இந்த 3 பீட் இருக்கு இல்லையா? இந்த 3 பீடில் சென்டரில் மட்டும் விடணும். விட்டுட்டு இப்போ ரைட் சைடில் நம்ம திருப்பி 3 சீட் பீட் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ லெஃப்ட் சைடில் இந்த ஒரு சீட் பீட் போட்டுட்டு சென்டரில் ஒன்று விட்டுருக்கோம் இல்லையா? விட்டதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இன்னொரு சீட் பீட் ஆட் பண்ணிக்குவோம். நான் டீட்டெயிலாக காட்டுறேன் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ரைட் சைடில் 3 பீட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதோட இன்னொரு ரைஸ் பீட் ஆட் பண்ணிக்குவோம். ப்ளூ கலர், க்ரீன் ப்ளூ. இப்போ இதில் நம்ம க்ராஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வரும். டிஃப்ரென்ஸ் என்னன்றாக்க இந்த இதில் முடிச்சுக்கிறோம். இந்த பீடில் முடிஞ்சிருக்கு. நம்ம இந்த சைடு 3 சீட் பீட் ஆட் பண்ணிவிட்டு இந்த சைடு இதை க்ராஸ் பண்ணிக்கிறோம். பட் இந்த சைடு
இங்கிட்டு இருக்கிற 3 இதுலேயும் வந்துட்டு ஒன்று நடுவில் விட்டுட்டு இங்கிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். டைட் வைக்கும்போது இப்படி இருக்கும். இன்னொன்று பண்ணி காட்டுறேன். அதே தான் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு மட்டும் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு சீட் பீட் சின்ன பீட் போட்டுக்குவோம். லெஃப்ட் சைடில் நான் இப்போ பண்ணுறேன். போட்டுட்டு இங்கே 3 பீட்ஸ் இருக்கு இல்லையா, 1 2 3 இந்த நடுவால் இருக்கிற பீட்டில் வந்துட்டு நம்ம உள்ளே விட்டுக்குவோம். இப்போ திருப்பியும் லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு சீட் பீட் ஆட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், லெஃப்ட் சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ ரைட் சைடில் ஒரு 3 பீடு, மூணு சீட் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு ரைஸ் பீட் போட்டு இதை நம்ம க்ராஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்படியே தான் வரும். இன்னும் இதே போல் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் முடிக்கும்போது நெக்ஸ்ட் லைனுக்கு நம்ம திருப்பிக்குவோம். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம ரவுண்டாக ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் இதில் ஒரு ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டாக்க, லெஃப்ட் சைடை ஃபஸ்ட்டு நான் இது பண்ணிக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் சென்டரில் இருக்கிற பீடுக்குள்ளார போய்க்குவோம். லெஃப்ட் சைடு இருக்கிறதுல ஒரு சீட் பீட் ஆட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இருக்கிற ஒரு பீட்குள்ளே விட்டுருக்கேன். திருப்பியும் ஒரு சீட் பீட் போட்டுக்கலாம். அகைன் ஒரு சீட் பீட் போட்டுட்டு இந்த பீட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ அதனால் இந்த மாதிரி முடிக்கிறோம். இப்போ இங்கே வந்து வழக்கம் போல் வந்துருச்சு. இப்போ மேலே இங்கே வந்து கவர் பண்ணணும். ஸோ இந்த சைடு ஒன்று போட்டு சென்டரில் ஒன்று க்ராஸ் பண்ணிடலாம். சென்டரில் ஒன்று போட்டு க்ராஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த சைடு ஒன்று போட்டுட்டு சென்டரில் ஒன்று போட்டு க்ராஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து செகண்ட் இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இன்னும் 1 2 எத்தனை இதே போல் இன்னும் எத்தனை வேணாலும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ நம்ம வந்து திருப்பி தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே செகண்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே போல் தான் தேர்ட் லைன் ஸ்டார்ட் ஆகும். தேர்டு ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். லெஃப்ட் சைடு ஒரே ஒரு சீட் பீடு, இது ரைட் சைடு ஒரு சீட் பீடு, ஒரு ரைஸ் பீடு, திருப்பி 3 சீட் பீடு, ரைஸ் பீடில் இங்கே க்ராஸ் பண்ணணும். இந்த மெத்தடில் போட்டு இப்படி இழுத்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். இதுதான் வந்துட்டு நமக்கு நான் அப்படியே இந்த விதை எப்படி கண்டினியூ பண்ணணுமோ அதே போல் கண்டினியூ பண்ணிவிட்டு போகணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு போட்டுக்குவோம். லெஃப்ட் சைடு போட்டு இதுதான் அதுக்கு அடுத்ததில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இதே போல் இது ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிடுவோம். இதே போல் இந்த சைடு எத்தனை லைன் வேணும்னாலும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். இப்போ நான் இந்த மூணாவது இதுக்கப்புறம் இன்னொரு லைன் போடுறீங்க அப்படின்னாக்கா இதில் ஒன்று போட்டு
சென்டரில் ஒன்று போட்டு க்ராஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இதோட முடிக்க போகிறேன். ஸோ முடிக்கிறதுனால நான் வந்து இந்த லாஸ்ட்டில் க்ராஸ் பண்ணிக்கிறேன். அடியில் பேஸ் எடுத்து போடணும். நான் இந்த இது லாஸ்ட் இதில் முடிக்கிறதுக்கு இந்த சைடு 2 போட்டுட்டு ஒரு இதில் போட்டு க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரைட் சைடு இருக்கிற வயரை வந்து இந்த 3 இதுக்குள்ளார விட்டு எடுத்துக்கலாம். இந்த 3 இதுலேயும் விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற 3 இதுக்குள்ளாரையும் விட்டு எடுத்துக்குவோம். ரெண்டு சைடும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு வரணும். அடியில் இருக்கிற கேப்பை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ அதே போல் இந்த சைடு இந்த 2 பீடு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது, அது 2த்துக்குள்ளாரையும் விட்டுக்குவோம். விட்டுட்டு நல்லா டைட்டாக வந்து இழுத்து பிடிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து லூஸ்லாம் இல்லாமல் கேப் இல்லாமல் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 ஒயருமே இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த இது முடித்தோம் இல்லையா, இப்போ ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்றுன்னு போட்டுட்டு சென்டரில் ஒரு பீடில் வந்து க்ராஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ திருப்பியும் வந்துட்டு இந்த சைடு நம்ம போகணும். இந்த 3 இதுக்குள்ளார விடணும். இங்கே இந்த சைடு 3 இதுக்குள்ளார, இந்த சைடு 3 இதுக்குள்ளார, அடுத்த 3 பீட்குள்ளார விட்டுருக்கேன். இந்த மாதிரி வரும். இப்போ திருப்பியும் லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று போட்டு சென்டரில் ஒன்று க்ராஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் இந்த மாதிரி லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று போட்டு க்ராஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக இதே போல் ஒவ்வொரு 3 உள்ளே விட்டு இந்த சைடு போட்டு சென்டரில் நம்ம க்ராஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதான் லாஸ்ட் இது முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த சைடு இதுக்குள்ளார விட்டு எடுத்துக்குவோம். அடுத்த 3 இருக்கு இல்லையா கடைசியாக, அதில் நமக்கு எதுவும் போட போகிறதில்ல, ஆனாலும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் ஃபினிஷிங் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதோடு முடிச்சிட்டேன். இப்போ இந்த இருக்க வயரை இந்த 3 வழியாக விட்டு மேலே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஜஸ்ட் அப்படியே மேலே கொண்டுட்டு போவோம். ஹேண்டில் போடுறதுக்கு தனியாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸஸ் வயர் இருந்தால் அப்படியே இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி எதுவும் இல்லை, வயர் பத்தலைன்னா இங்கேயே நாட் போட்டுட்டு இதே போல் இந்த வயரையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதுக்கப்புறம் ஹேண்டில் என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைனில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 வயரையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி டிசைன் போட்டுட்டு வரேன். உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ, எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் மோஸ்ட்லி இந்த ஹைட்டுக்கு நான் பிளான் பண்ணுறேன். இது எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிவிட்டு, நான் லாஸ்ட்டில் வந்து ஒரு சிங்கிள் பீடு சீட் பீடு போட்டு இந்த மாதிரி க்ராஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஹேண்டில் வந்து முழுக்க நம்மளுடைய விருப்பப்படி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு லெஃப்ட் சைடில் ஒரு லாங் பீட் எடுத்துக்கிறேன். ஒரு ரைஸ் பீட் எடுத்துகிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். அதே போல் இந்த சைடும் நம்ம இப்போ பண்ணிடுவோம்.
இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஹேண்டில் இங்கே மேலே இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரே இடத்துல பீட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம நாட் போட்டுருவோம். நல்லா டைட்டாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் நாட் போடுங்க. அப்போ தான் கேப் இல்லாமல் இருக்கும். போட்டுட்டு வயர் என்ன 2 பீட்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நல்லா ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியான ப்ராஜெக்ட் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.